الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى صدق الله العظيم. عن عدي بن خاتم رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم اتقوا النار ولو بشق تمرة فمن لم يجد فبكلمة طيبة رواه مسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை வாழ்க்கையில் முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த வருடத்துடைய ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு வழங்கினான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுடைய மாதத்துல இறுதி நாட்கள்ல இறுதி இருக்கிறோம். குறிப்பாக இறுதி ஜும்மால காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். ரமலானுடைய மாதம் எப்படி வந்தது என்றும் எங்களுக்கு தெரியாது. இவ்வளவு அவசரமாக எங்களை விட்டும் இவ்வளவு அவசரமாக எப்படி போனது என்பதும் எங்களுக்கு தெரியாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, பெருநாளுடைய தினம் எங்களை நோக்கி வருவது என்பதாக நாங்கள் சந்தோஷப்படுறதா, அப்படி இல்லை ரமலான் எங்களை விட்டும் போகுது என்பதாக நாங்கள் கவலைப்படுறதா, அதுவும் எங்களுக்கு தெரியாது. எது எப்படியாக இருந்தாலும் ரமலானுடைய மாதம் எங்களை விட்டு புறப்பட தயாராகிட்டு, அது மனிதனால ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் அதுதான் நிச்சயமான சத்தியமான உண்மை. வரக்கூடிய ரமலான யாரெல்லாம் அடையிறதுக்கு இருக்கிறோமோ அதுவும் எங்களுக்கு தெரியாது. வரக்கூடிய ரமலான்ல யாரெல்லாம் மண்ணுக்கு கீழால வாழ்வோம், யாரெல்லாம் மண்ணுக்கு மேலால வாழ்வோம் என்பதாகவும் எங்களுக்கு தெரியாது. சில நேரங்கள் எங்களுடைய இறுதி ரமலானாகவும் இந்த ரமலான் அமையலாம். எனவே வாழ்க்கையில் அதிகமான ரமலானுடைய காலங்களை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. யாரெல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்துல நோன்பாளிகளாக இருக்கிறாங்களோ அத்துணை நோன்பாளிகளுடைய நோன்பையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. அவர்களுக்கு பூர்த்தியான கூலிகள் அல்லாஹு தஆலா கொடுத்தருள்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய மிக முக்கியமான ஒரு இலக்கு தான் வாழ்க்கையில் எப்படியாவது சொர்க்கத்தை சம்பாதிக்கும். மனிதன் வாழ்க்கையில பணம் பதவிய வாழ்க்கையில சம்பாதிக்கிறானோ இல்லையோ, பேர் புகழ வாழ்க்கையில சம்பாதிக்கிறானோ இல்லையோ, ஆட்சி அதிகாரத்தை வாழ்க்கையில சம்பாதிக்கிறானோ இல்லையோ,
வாழ்க்கையில் எப்படியாவது மௌத்துக்கு முன்னால சுவர்க்கவாதி என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமைய தரஜாவை ஒவ்வொரு மனிதனும் சம்பாதிக்கிறதாக முக்கியம். குறிப்பாக ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய மிக முக்கியமான இலக்கு வாழ்க்கையில் எப்படியாவது சொர்க்கத்தை சம்பாதிக்கிறோம், எப்படியாவது சொர்க்கவாதி ஆகிடும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஏனென்றா வாழ்க்கையில ஒரு மனிதன் துனியாவுடைய வாழ்க்கையை சந்தர்ப்பமாக எடுக்காம அவன் சொர்க்கத்தை சம்பாதிக்காம வாழ்க்கையில நரகவாதி ஆகிறது இருக்குது. இது அல்லாஹ் பாதுகாக்கணும். இது லேசான ஒரு நிலைமை கிடையாது, லேசான ஒரு கட்டம் கிடையாது. ஒரு மனிதன் வாழ்க்கையில இந்த வாழ்க்கையின் மூலமாக நரகத்துடைய வாழ்க்கை அடைகிறது, நரகத்தை சம்பாதிக்கிறது என்பது இது லேசான ஒரு கட்டமே கிடையாது. வாழ்க்கையில் எங்களுக்கு வாழ்க்கையில பேசுறதுக்கு லேசாக இருக்குது, நரகத்தை பத்தி கேட்கறதுக்கு லேசாக இருக்குது. ஆனா நரகத்துடைய வாழ்க்கை இருக்குது, இது லேசான ஒரு வாழ்க்கை அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவும் குர்ஆன்ல சுமாராக 220 இடங்கள்ல இந்த நரகத்தை பத்தி அல்லாஹ் மீட்டி மீட்டி பேசி கொண்டிருக்கிறான். 220 இடங்கள் நரகத்தை பத்தி மட்டும் குர்ஆன்ல பேசி கொண்டிருக்கிறது. நரகம் என்றா என்ன, நரகத்துடைய வேதனை எப்படி இருக்கும், நரகத்துடைய சாப்பாடு என்ன, நரகத்துடைய குடிபானங்கள் என்ன, நரகவாதிகளுக்கு என்னென்ன வேதனைகள் கொடுக்கப்படும், எப்படியான எத்தனை வகையான நரகங்கள் இருக்குது, எந்தெந்த நரகத்துக்குள்ளால என்னென்ன நரகவாதிகள் நுழைவாங்க, இப்படி நரகத்தை பத்தி மட்டும் குர்ஆன்ல 220 இடங்கள்ல அல்லாஹு தஆலா மீட்டி மீட்டி நரகத்தை பத்தி பேசி கொண்டிருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் ரமலானுடைய காலத்துல விசேஷமாக ரமலான்ல கடைசி 10ல நரகத்தை பத்தி விடுதலை பத்தி கேட்குமாறே அல்லாஹ் பேசி கொண்டிருக்கிறார். நரகத்துடைய விடுதலை அல்லாஹ் கிட்ட அதிகம் கேளுங்க. இத்தகுமினார் நரக விடுதலை பத்தி அதிகம் கேளுங்க என்பதாக ஏன் மனிதர்களுக்கு சொல்லப்படுவதென்றா நரகத்துடைய வாழ்க்கை அது லேசிப்பட்ட வாழ்க்கையே அல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஏன் வாழ்க்கையில நாங்க நரகத்தை பத்தி தெரிஞ்சு கொள்ளணும் என்றா, அந்த நரகத்துடைய வாழ்க்கையை பத்தி நாங்க ஏன் தெரிஞ்சு கொள்ளணும் என்றா, நரகத்துடைய வாழ்க்கை எவ்வளவு கொடிய வாழ்க்கை என்பதாக ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில அறிஞ்சு தெரிஞ்சு கொண்டாதான் அதனுடைய வாழ்க்கைக்குரிய பாவங்களை துனியால் இந்த மனிதன் வாழ்க்கையில செய்யவே மாட்டான். எப்படி சொர்க்கத்தை பத்தி நாங்க தெரிஞ்சு வச்சுக்கிறோமோ, நரகத்துடைய ஒவ்வொரு அம்சங்களையும் வாழ்க்கையில தெரிஞ்சு வச்சுக்கொள்றது ஒவ்வொரு முஸ்லிம்கள் மேலும் கடமையாக இருந்து கொண்டிருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி நரகத்தை பத்தி சொல்றான். நரகத்தை மனிதர்கள் கண்டா எப்படி ஈப்பாங்கன்னு நாங்க சொல்ல தேவையில்லை. ஏனென்றா நரகத்தை கண்டா மனிதர்கள் எப்படி ஈப்பாங்க என்பதாக நாங்க விளங்கப்படுத்த தேவையில்லை. நரகத்தை கண்டா மனிதன் அழுவான், மனிதன் கவலைப்படுவான், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம் தான். ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துல் ஃபுர்கான்ல ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியோடு சொல்றான். நரகத்தை மனிதன் கண்டா அல்ல, மனிதர்களை நரகம் கண்டா என்ன செய்யும்? சுப்ஹானல்லாஹ். சூரத்துல் ஃபுர்கான் எங்களுக்கு தெளிவா சொல்லுது, இதா ரஅத்துஹும் மின் மகானின் பஈதின் சமிஉ லஹா தகய்யுப வ ஸஃபீரா வ இதா உல்கு மின்ஹா மகானன் ضيقا முகர்ரனீன தஅவு ஹுனாலிக சுபூரா லா ததுஉ யௌம சுபூரா வாஹிதா வதுஉ சுபூரன் கஸீரா. அல்லாஹு அக்பர். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கியாமத்துடைய நாள் மனிதன் நரகத்தை பார்க்கிறது. இரண்டாவது, நரகவாதிய நரகம் கண்டா அந்த நரகம் எப்படி நடக்கும்? குர்ஆன் சொல்லுது, தூரத்தில் ஒரு நரகவாதிய கண்டா, ஒரு மனிதன் நரகத்தை நோக்கி வாரத கண்டா அந்த நரகம் எப்படி நடக்கும் என்பதாக குர்ஆன் எப்படி சொல்லுதுன்னா, அந்த நரகத்துக்கு என்று தனியார் ஒரு பேர் எரிச்சல் உண்டு, ஒரு கொந்தளிப்பு உண்டு, ஒரு இறைச்சலான ஒரு சத்தம் உண்டு. அந்த சத்தத்தை கொண்டு அது கத்த ஆரம்பிக்கும். நரகம் ஒரு சத்தம் கொண்டு போட ஆரம்பிக்கும். நரகவாதிய கண்டாவே நரகத்துக்கு பிடிக்காது, அவ்வளவு ஒரு பேரெரிச்சல் ஒன்று வெளியாக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பின்னால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நரகத்துக்கு உள்ளால் அல்ல, நரகத்துக்கு உள்ளால் அல்ல, நரகத்துக்கு பக்கத்துல முகர்ரனீன், நரகத்துக்கு பக்கத்துல ஒரு மனிதனை கொண்டு போயிட்டு சங்கிலியால கெட்டி வச்சா, இது நரகத்துக்கு உள்ளால கெட்டி வைக்கிறது அல்ல பேசல்ல, நரகத்துக்கு பக்கத்துல கொண்டு போயிட்டு கெட்டி வச்சா இவன் கத்துவானாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஹிதா உல்கு மின்ஹா மகானன் ضيقا முகர்ரனீன் தஅவு ஹுனாலிக சுபூரா. இன்றைய நாள் எனக்கு ஒரு அழிவு வந்தா நல்லா இருக்குமே, இன்றைய நாள் நான் நாசமா போனா நல்லா இருக்குமே என்று சொல்லி நரகவாதி கத்த ஆரம்பிப்பான். ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், லா ததுஉல் யௌம் சுபூரா வாஹிதா,
நீ ஒரு தடவை உன்னுடைய அழிவை நீ கேட்காத, நீ பல தடவை நீ அழிஞ்சு போகணும் என்று கேளு. ஆனாலும் எந்த ஒரு விடயமும் மாற்றமாகாது. நரகத்திலிருந்து யாரும் ஈடேற்றம் கொடுக்க முடியாது. இது நரகவாதிகளை கண்டா நரகம் நடந்து கொள்ளக்கூடிய முறைய குர்ஆன் சொல்லுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நரகம் என்றது அது பயத்துடைய மொத்த உருவம் தான் நரகம். நான் மிம்பருடைய மேடையில பேசுறது இது சும்மா கட்டு கதைகள் அல்ல, இது அனிமேஷன் கார்ட்டூனுடைய விடயங்கள் அல்ல, இது கதை புத்தகத்துல வார விஷயம் அல்ல. ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய நாடி நரம்புல ஊறி இருக்கக்கூடிய குர்ஆனும் ஹதீஸும் விளங்கப்படுத்தக்கூடிய விடயம் இது. நரகம் அது பயத்துடைய மொத்த உருவம். நரகம் அது மரணத்தையே மரணிக்க செய்யக்கூடிய இடம். நரகம், நரகத்துடைய சத்தம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுடைய இதய குழாய்களில் நின்று போகும். நரகத்துடைய காட்சி இருக்குது, பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுடைய கண்களும் பிதுங்கி வெளியே வரும். அப்படியான இடம் தான் நரகம் என்று சொல்லக்கூடிய. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் குர்ஆன் சொல்லுது. நரகத்துடைய விஷயத்துல அல்லாஹ்வுடைய இறுதி தீர்மானம் என்ன தெரியுமா? இறுதி முடிவு என்ன தெரியுமா? நரகத்துடைய விஷயத்துல இதுதான் அல்லாஹ்வுடைய இறுதி முடிவு. வ இம் மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மன் மக்தியா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நரகத்துடைய விஷயத்துல அல்லாஹ்வுடைய இறுதி தீர்மானம் நரகத்தை கடக்காம எவனும் போகலாம். நரகத்தை கடந்துதான் சொர்க்கம் போகும். நரகத்தை கடக்காம எந்த மனிதனும் சொர்க்க வாசல்ல காலடி எடுத்து வைக்கலாம். அதுதான் அல்லாஹ்வுடைய இறுதி தீர்மானம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, லேசான ஒரு விடயம் கிடையாது. இந்த நரகத்திலிருந்து யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது, யாரும் யாருக்கும் ஷஃபாஅத் செய்ய முடியாது. பொதுவாக உலகத்துல ஒரு பொதுவான ஒரு நியதி உண்டு. உலகத்துல ஒரு பொதுவான ஒரு நியதி தான் சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை பார்க்க பார்க்க பழகி போகும், பழக பழக பயம் போகும் என்றுவாங்க. இது உலகத்துல பொதுவான நியதி. உதாரணமாக என்னோட வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு, பெண்களுக்கு சில நேரங்கள்ல செல்ல பிராணிகள் வளர்க்கிறது பயம் அழிக்கும். சிலவ பூனைய கண்டா பயம், அணில கண்டா பயம், செல்ல பிராணிகளை கண்டா பயம். இந்த செல்ல பிராணிகளை கொண்டு வந்து வீட்டுல வச்சா இதை பார்க்க 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 அவங்களுக்கு அப்படியே பழகிடும். கொஞ்ச நாள்ல பழக 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 அப்படியே அந்த செல்ல பிராணிகள் மேல இருக்கக்கூடிய பயம் வைத்திடும். இது உலகத்துல ஒரு பொதுவான நியதி தான். பார்க்க பார்க்க பழகி போகும், பழக பழக பயம் போகும். ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கவலை என்ன தெரியுமா? நரகத்துடைய விஷயத்துல இந்த உலகத்துடைய பொது நீதி செல்லாது. இந்த உலகத்துடைய பொது நீதி சரி வராது. ஒரு மனிதர் எத்தனை வருஷம் நரகத்தில் இருந்தாலும், எவ்வளவு லட்சக்கணக்கான வருடங்கள் நரக வாழ்க்கையை கழிச்சாலும் அவனுக்கு நரகத்துடைய வேதனை இது பலகையமாது. நரகத்துடைய வேதனையில பயமும் போகாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதான் குர்ஆன் சொல்லுது, குல்லமா ஹபத் ஜித்னாஹும் ஸஈரா, குல்லமா ஹபத் ஜித்னாஹும் ஸஈரா. நரகத்துடைய விஷயத்துல நாளுக்கு நாள் அந்த நெருப்புடைய விஷயம், நெருப்புடைய பயம், வேதனையுடைய பயத்தை நாங்க வாழ்க்கையில கூட்டுவோம். ஆனா நாளுக்கு நாள் குறையாது, கூடும். ஜித்னாஹும் நாங்க கூட்டிதான் கொடுப்போம், குறைச்சு கொடுக்கறது இல்லை. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய எச்சரிக்கைகள் ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய வாழ்க்கைக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நரகத்துடைய கொடூரத்தை பத்தி இன்னமும் தெளிவாக பேசணும் என்றா அஹ்மதுல வரக்கூடிய ரிவாயத், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி ஒன்று கேட்கிறாங்க. சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, ஜிப்ரீல், நான் மிஅராஜுடைய பயணத்துல வச்சு மாலிலம் அரா மீகாயில் லாஹிசன் கத் என்றாங்க. சொன்னாங்க, நாங்க மிஅராஜுடைய பயணத்துல ஹஜ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை கண்டேன். அந்த நேரத்துல ஹஜ்ரத் மீகாயில் என்னைய பார்த்து கொஞ்சமும் சிரிக்கல, என்னைய பார்த்து அவர் முகத்துல ஒரு புன்முறுவலும் மீக்கல்ல. ஏன் என்னைய பார்த்து சிரிக்காம இருந்தாரு? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஹஜ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யார்? கண்டனின் கதை புஸ்தகங்களை படிக்காம, தேவையில்லாத ஸ்டோரி புக்க படிக்காம, இஸ்லாத்துடைய வரலாறுகள்ல அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து படிங்க.
எங்களோட வாழ்க்கைக்கு ஆரோக்கியம் அது. ஹஜ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யார்? ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு பிரம்மாண்டமான மலக்கோ. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பிரம்மாண்டமான மலக்கெண்டா கிதாபுகள் எழுதுறாங்க. வஹி இறக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானத்துக்கு வந்தாங்கண்டா வானத்தை பார்த்தா வானம் விளங்காது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரெக்க மட்டும்தான் விளங்கும். அவ்வளவுக்கு பிரம்மாண்டமான மலக்கு ஹஜ்ரத் ஜிப்ராயில். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பிரம்மாண்டமானவங்க தெரியுமா? உலகத்தில் ஈக்கக்கூடிய மலையுடைய விஷயங்கள், இடியுடைய விஷயம், மின்னல், ஆறு, கடல், காடு, இயற்கையில ஈக்கக்கூடிய எல்லா வளங்களுக்கும் பொறுப்பானவங்க ஹஜ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். இவங்களை பத்தி எழுதுறாங்க கிதாபுகள்ல. முழு உலகத்தில் ஈக்கக்கூடிய எல்லா நீர்நிலைகளையும், அது ஆறாக இருக்கட்டும், கடலாக இருக்கட்டும், முழு உலகத்தில் ஈக்கக்கூடிய எல்லா நீர்நிலைகளையும் எடுத்து ஹஜ்ரத் மீகாயிலுடைய தலையில ஊத்தினா நெத்தியாலே தண்ணி வடியாது. சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு பிரம்மாண்டமான மலக்கு ஹஜ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் என்னைய மிஅராஜ்ல பார்த்து கொஞ்சமும் சிரிக்கல, என்ன காரணம் ஜிப்ராயில்? சஹீஹான ஹதீஸ், அஹ்மதுடைய ரிவாயத். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க என்ன தெரியுமா? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவன் ஓலை மட்டும் அல்ல யா ரசூலல்லாஹ், அவன் அந்த சந்தர்ப்பத்துல ஓலை பார்த்து மட்டும் இல்ல யா ரசூலல்லாஹ், முந்து குலிகத்தின் நார், எப்ப நரகத்தை படைச்சு அந்த நரகத்தை அல்லாஹ் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு காட்டினானோ அந்த நாள்ல இருந்து மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிரிக்கிறதை விட்டுட்டாங்கடா. சுப்ஹானல்லாஹ். என்னைமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில சொர்க்கவாதிய போல பேசிக் கொண்டிருக்கிறோம். சில மனிதர்களுக்கு இஸ்லாத்தை பத்தி சொல்லப்பட்ட விருப்பம் இல்லை, இஸ்லாத்துடைய கடமைகள் சொல்லப்பட்ட விருப்பம் இல்லை. சொர்க்கவாதிகளை போல பேசுறோம். போதுமான மட்டும் செஞ்சுதான் நீக்கிறோம். புலியில இறக்கினா டிரெக்ட் சொர்க்கம் தான் என்று பேசுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவங்க நரகத்தை படைச்ச நாள்ல இருந்து சிரிக்கலண்டா எங்களோட நிலைமை என்ன கண்ணியமிக்கவர்களே. எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்லயும் சொல்றான், உண்மையான வெற்றியாளர்கள் யாரு தெரியுமா? துனியால வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல காசு பணத்தை நிறைக்கிறாங்களே, இவங்க அல்ல உண்மையான வெற்றியாளர்கள். பெரிய பட்டம் பதவியில ஈக்கிறாங்க, இவங்க அல்ல. பெரிய ஆட்சி அதிகாரத்துல பெரிய தொழில் நிலைமையில ஈக்கிறவங்க அல்ல வெற்றியாளர். குர்ஆன் சொல்லுது, ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். திட்டவட்டமா யார் வெற்றியாளர்கள் தெரியுமா? நரகத்தை விட்டு யாரு பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள்ள நுழைகிறாங்களோ அந்த சொர்க்கவாதிகள் தான் உண்மையான வெற்றியாளர்கள் என்று குர்ஆன் சொல்லுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, உள்ளத்தால சிந்திப்போம். ரமலானுடைய மாதம் எத்தனை பேர் அந்த வெற்றிய வாழ்க்கையில சம்பாதிச்சிருக்கிறோம்? எத்தனை பேர் அந்த வெற்றிக்குரிய வழிகளை வாழ்க்கையில செய்திருக்கிறோம்? குர்ஆன் அல்லாஹ் சொல்றானே, வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹ அன்-நஃப்ஸ அனில் ஹவா. சொர்க்கவாதிகளை பத்தி சொல்லக்கூடிய நேரம், சொர்க்கம் போகக்கூடிய மக்களை சொல்லக்கூடிய நேரம், அவங்க யார் என்று குர்ஆன் சொல்லுது, யார் என்று குர்ஆன் பேசுது. பணம் பதவி வைத்திருக்கிறவன் சொர்க்கவாதி என்றோ, பேர் புகழ்ல வாழ்றவன் சொர்க்கவாதி என்று சொல்லல. வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி, எந்த மனிதன் உள்ளத்துல அல்லாஹ்வுடைய ஈமான் சரியா ஈந்து அந்த ஈமான் இஸ்திகாமத்தா ஈக்கும், கடைசி வரைக்கும் இஸ்திகாமத்தா. அல்லாஹ் ஏண்ட ரப்பு எந்த நிலைமையிலும் கியாமத்துடைய நாள் ஒரு நாள் வரும், அல்லாஹ் என்னை எழுப்பி கேள்வி கேட்பான் என்ற பயத்துல எவன் வாழ்ந்து வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, அவன் நஃப்ஸுக்கு மாற்றம் செஞ்சு வாழ்றானோ, மாற்றம் என்றா பாவம் செய்ய சென்னா செய்யாம வாழ்றானோ, ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவன் தான் சொர்க்கவாதி என்ற குர்ஆன் சொல்லுது. ஆனா நரகவாதிகளை பத்தி அல்லாஹ் பேசக்கூடிய நேரம், ஃபஅம்மா மன் தகா, ஃபஅம்மா மன் தகா, யாரு துனியால வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல அல்லாஹ் ரசூலுடைய பயம் இல்ல, மனம் போன போக்குல வாழ்றாரு, அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனை இல்ல, இந்த மனிதர்கள் ஆசரல் ஹயாத்தத் துன்யா, துனியாட வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையா தேர்ந்தெடுத்துட்டான், சம்பரிக்கிறத தேர்ந்தெடுத்துட்டானே, இவன் எல்லாம் ஒதுங்குற இடம் எங்க? ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா, இவர்கள் ஒதுங்குற இடம் நரகம் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே வாழ்க்கையில் இந்த ரமலானை கொண்டு அந்த சுவர்க்கத்தை அடைய எத்தனை பேர் முயற்சி செய்தோம்? ரமலானுடைய இறுதி தருணம், 25வது நோன்பை வாயில வைத்துக் கொண்டிருக்கிறோம்.
26வது நோன்பை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் அந்த சுவர்க்கத்தை அடைய முயற்சி செய்திருக்கிறோம்? எத்தனை பேர் அந்த சுவர்க்கத்துக்குரிய வழிகளை ஏற்படுத்தி கொண்டோம்? எத்தனை பேர் அந்த சுவர்க்கத்துக்குரிய அமல்களை வாழ்க்கையில செய்தோம்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துல மனிதன் எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்துல வாழ்ந்தாலும், எவ்வளவு நல்ல நிலைமையில வாழ்ந்தாலும், கியாமத்துடைய நாள் நரகத்துல எந்த மனிதனுக்கும் தப்பேலா. துனியால எவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்தாலும் தப்பேலா. எவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்தாலும் வாழ்க்கையில் அவனுக்கு தப்ப முடியாது. குர்ஆன் சொல்லுது, இன்னல்லதீன கஃபரு, காபிர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அல்லாஹ்வுக்கு மாற்றமாக வாழக்கூடிய கலிமா செல்லாத காபிர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்றான், வமா துவஹும் குஃபாருன் ஃபலை யுக்பல மின் அஹதிஹிம் மில்உல் அர்தி ذهب ولو افتدى به. உலகத்தில் அல்ல, அவன் கியாமத்துடைய நாள் முழு உலகத்திட அளவுக்கு தங்கத்தால நிரப்பி கொண்டு வந்து அல்லாஹ்விடத்துல சமர்ப்பிச்சாலும் அவர்களுக்கு ஒரு காலமும் நரகத்தில இருந்து விடுதலையாக முடியாது. அல்லாஹ் பாதுகாக்கும். முழு உலகத்திட அளவுக்கு தங்கத்தை நிரப்பி கொண்டு வந்து கொடுத்தாலும் ஒரு காலமும் நரகத்திலிருந்து விடுதலை இல்ல. உலாயிக லஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனை உண்டிருக்குது. வமா லஹும் மின் நாஸிரீன், உதவி செய்யறதுக்கு யாரும் ஈக்க மாட்டாங்கன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் ஹதீஸ்ல வருவது. கியாமத்துடைய நாள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை வேதனை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு மனிதன் கிட்ட அல்லாஹ் கேட்பான், லவ் அன்ன லக மா ஃபில் அர்தி மின் ஷைஇன் குன்த தஃப்ததி பி, உனக்கு முழு உலகத்துல அளவுக்கு தங்கத்தை நிரப்பி எனக்கு நீ தரையலுமான்னு சொல்லி அல்லாஹ் கேட்பான். தங்கத்தை நிரப்பி நீ எனக்கு தரையலுமா முழு உலகத்துல அளவுக்கு? கியாமத்துடைய நாள் இந்த மனுஷன் என்ன தெரியுமா செல்வான், துனியால வாழ போகிற தின்றதுக்கு வழி இல்ல, 5 சதத்துக்கு வழி இல்ல, சரியான கரீபான நிலைமையில வாழ்ந்தவர். ஆனா கியாமத்துல சொல்லுவாரு, என்னையால ஏலும் முழு உலகத்துல அளவுக்கு தங்கத்தை நிரப்பி நான் தாரன் என்று சொல்லுவார். ஆனா அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுவார், சொன்னாங்க நான் உலகிட்ட தங்கம் கேட்கல, முழு உலகத்துல அளவு நீ துனியால வாழ போக்கல, முழு உலகத்துல அளவுக்கு தங்கத்தை நிரப்பி தாங்கண்டா துனியாட வாழ்க்கையில கேட்டோம். நான் கியாமத்துல கேட்டா நீ தாரேன்னு சொல்றா. ஏன்? நரகத்தை கண்டுட்டியே, நரகத்தை பார்த்துட்டியே, வேதனை எல்லாம் விளங்குது, இப்ப நீ செல்றாய் தாரேண்டு. ஆனா உலகத்துல உனக்கிட்ட நான் தங்கம் கேட்டனா? சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பயங்கரமாக கியாமத்துடைய நாள் ஒவ்வொரு மனிதர்களோடையும் நடந்து கொள்வான். துனியாவுடைய வாழ்க்கையில தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பங்களை தாரது. ஒவ்வொரு மனிதனுடைய இரக்கம் துனியாட வாழ்க்கையில தான். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்துடைய வாழ்க்கையில இருந்து இத்தப்பொன்னார வலவு விஷயத்தை சம்ரா, ஒரு ஈச்சப்பல துண்டு தான் உங்ககிட்ட குடுக்க ஈக்குதா, ஒரு பக்கத்தை நீங்க திண்டுட்டீங்க, பேலன்ஸ் ஒரு துண்டு தான் ஈக்குதா, அவ்வளவு தான் உங்களுக்கு குடிக்கலுமா சதக்கா, அதை கொடுத்து சரி நரகத்துல இருந்து பாதுகாப்பு. அல்லாஹ் கேட்கறது முழு உலகத்துல அளவுக்கு தங்கம் கொடுக்க செல்லல, முழு உலகத்துல அளவுக்கு வைரம் கொடுக்க செல்லல, அவங்களுக்கு ஈச்சபலம் துண்டு தான் குடிக்கலுமா, அதை கொடுத்து நரகத்துல இருந்து பாதுகாப்பு தேடுங்க. சிலவங்களுக்கு அல்லாஹ் செல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபமல்லம் யஜித், உங்களுக்கு ஈச்சபலம் துண்டு குடிக்க வசதி இல்லையா, வாழ்க்கையில உங்களுக்கு அதுக்கும் வசதி இல்லையா, ஃபமல்லம் யஜித் ஃபமி கலிமத்தின் தய்யிபா, நல்ல வார்த்தையை சரி வாழ்க்கையில பேசுங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க, தேவையில்லாத எந்த வார்த்தையும் பேசவானம், அதை கொண்டு வாழ்க்கையில நரகத்தை சம்பாதிக்கவானம், நல்ல வார்த்தையை பேசியாவது நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ். என்னைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கியாமத்துடைய நாள் மனிதன் நரகத்துக்கு, அவன் நரகத்திலிருந்து விடுதலை ஆகுறதுக்கு வெறுமனே தங்கத்தை மட்டும் கொடுக்க தயாராக மாட்டான். சூரத்துல் மஆரிஜ் எங்களுக்கு சொல்லுது, யவதுல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமிஇதின் பிபனி, குர்ஆன் சொல்லுது, கியாமத்துடைய நாள் ஒரு பாவி வருவான், வந்து சொல்லுவான், யா அல்லாஹ் முழு உலகத்துல எனக்கு கிடைச்ச எல்லா பிள்ளைகளையும் நான் உனக்கு தாரன், யா அல்லாஹ் எல்லா பிள்ளையும் நான் நரகவாதி ஆக்குறேன். எப்படி? பிள்ளைகளுக்காக வேண்டி எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு பேர் சிரமப்படுறாங்க, இரவு பகலா உழைக்கிறாங்க, எவ்வளவு பெற்றோர்கள் கடனாளியா வாழ்றாங்க. ஆனா அந்த புள்ளைய பத்தி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல கியாமத்துடைய நாள் நரகத்துடைய உஷ்ணம் தாங்கலாம், நரகத்துடைய சூடு தாங்கலாம். இந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ் என் எல்லா புள்ளைகளையும் உனக்கு நான் தாரம், யா அல்லாஹ் நரகத்துக்கு தூக்கி போடு, என் எல்லா புள்ளையும் உனக்கு தாரன், நரகத்துல போடு.
அதுக்கு போற அல்லாஹ் சொல்றான் வசாஹிபதிஹி வ அஹீஹி, என்ற பொஞ்சாதியும் நான் உனக்கு தாரன் யா அல்லாஹ், தூக்கி நரகத்துல போ தேவலாவோ. வ அஹீஹி, என்ற சொந்த சகோதரனை நான் தாரன், தூக்கி போடு. வ ஃபஸீலதிஹி அல்லதி துஹ்வி, யாரெல்லாம் துனியால இவனோட நல்ல நடந்தாங்களோ எல்லாத்தையும் நான் தாரன் யா அல்லாஹ், அவனே தூக்கி போடு. அதுவும் உனக்கு போதாவா? வமன் ஃபில் அர்தி ஜமீஆ, முழு உலகத்தை உனக்கு தாரன் யா அல்லாஹ், முழு உலகத்தையும் தூக்கி போடு. என்னத்துக்காக வேண்டி தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான் குர்ஆன் சொல்லுது, சும்ம யுன்ஜி, அவன் எப்படியாவது நரகத்திலிருந்து தப்பிடும். அதுக்காக வேண்டி புள்ளைய பலி கொடுக்க தயாராகுவான், மனைவியை கொடுக்க தயாராகுவான், சகோதரனை கொடுக்க தயாராகுவான், நண்பர்களை விட்டு கொடுக்க தயாராகுவான். குர்ஆன் சொல்லுது. இது சும்மா வாய் வார்த்தைகள் அல்ல, அல்லாஹ்வுடைய கலாம் பேசிக் கொண்டிருக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, துனியால பொண்டாட்டிக்கு உசுரை கொடுக்கிறோம், மனைவிக்கு உயிரை கொடுக்கிறோம், பிள்ளைகளுக்காக வேண்டி எவ்வளவு தியாகம், எவ்வளவு இரக்கம். அந்த புள்ளைய கியாமத்ல நரகவாதி ஆவட்டும் என்று சொல்லி விட்டு கொடுப்போம் என்றா நரகத்திர வேதனை எப்படி இருக்கும் என்று நாங்களும் நீங்களும் சிந்திக்கோம். என்னைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் சொல்றாங்களே, நரகத்துடைய நெருப்ப உலகத்துடைய எந்த தண்ணியும் அணைக்காது. 3000 வருடங்கள் எரியூட்டப்பட்ட நெருப்பு, அது பத்த வைக்கப்பட்ட நெருப்பு, கருப்பு நிறத்துலதான் நல்லா வச்சிருப்பான். அந்த நரகத்துடைய நெருப்பு அணைக்கணுமா? துனியால ஒரே ஒரு நீரால தான் முடியும். என்ன நீர்? கடல் நீரா? ஆற்று நீரா? இல்ல, ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான அடியார்களுடைய கண்ணீர். இதை கொண்டுதான் நரகத்துடைய நெருப்பு அணைக்கேலும். பெருசாக அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துனியால அல்லாஹ்வுடைய பயத்துல, யாருடைய பயத்திலேயும் அல்ல, யாருக்கும் காட்டுறதுக்கும் நாங்க அமல் செய்யறல்ல, யாரும் எங்களை தக்வாதாரி என்று செல்லணும் என்றும் செய்யறல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஏண்ட பாவத்தை நினைச்சு யாரெல்லாம் அவனுடைய பாவத்தை சிந்திச்சு ஒரு கொசியுடைய தலையீடு அளவு கண்ணீர் வடிச்சா 3000 வருஷம் பத்திர நெருப்பு இவன் அந்த கண்ணீர் துளியால் அல்லாஹ் நூத்து போடுவான். சுப்ஹானல்லாஹ். அதே ஒரு மனிதன் துனியால பாவத்தை நினைச்சு அழலையா, சும்மா 27 மட்டும் அழுகுறதல்ல பொரோசனம், 25 இரவுல அறுவது மட்டும் அல்ல பொரோசனம். பொரோசனம் வாழ்க்கையில எல்லா நாளும் அலோனும், எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அலோனும். எப்ப நான் என்னைய பாவியா உணர்றனோ எல்லா நிலைமையிலையும் அலோனும். ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுதுல் அலோனும். அழுது அழுது அல்லாஹ் கிட்ட பாவம் மன்னிப்பு தேடும். இந்த துனியால அழலையா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது, கியாமத்துடைய நாள் வஸீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா, கியாமத்துடைய நாள் நரகத்துடைய விளிம்புக்கு நாங்கள் நரகவாதிகளை கொண்டு வருவோம். அந்த நேரத்துல நரகவாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய வேதனை ஹதீசுகள் வருவது, ஒரு மனிதனுக்கு நாங்கள் ஒரு வேதனை ஒன்று கொடுப்போம், அந்த வேதனை தான் நரகத்துல ஆக குறைஞ்ச வேதனை. ஆக குறைஞ்ச வேதனை அதுதான். நெருப்பாலான 2 பாதணிகள், 2 செருப்புகளை நாங்க உடுப்ப கொடுப்போம். இது எவ்வளவு பயங்கரமான நெருப்பு என்றா, அதை உடுத்த உடனே அந்த நரகவாதியுடைய மூளை கொதிக்க ஆரம்பிக்கும், கொதிக்க ஆரம்பிக்கும். நாங்க அடுப்புல ஒரு சட்டியை வச்சு தண்ணியை கொதிக்க வைக்கிற மாதிரி மூளை கொதிக்கும். அப்படியே இவர் போட்ட உடனே ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுதான் நரகத்துல குறைஞ்ச வேதனை. இத கண்ட உடனே மத்த நரகவாதிகள் எல்லாம் கண்ணீர் வடிக்க ஆரம்பிப்பார். கிதாபுகள் எழுதுறாங்க, கண்ணீர் வடிச்சு 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 கண்ணீர் வத்தினாலும், கண்ணீர் அந்த மனிதனுடைய கண்கள்ல இருந்து வத்தினாலும், அதுக்கு பின்னால ரத்தம் வடிஞ்சாலும் கியாமத்துடைய நாள் அல்லாஹ்வுடைய கல்பு அந்த மனுஷன் விஷயத்துல இறங்காது, அந்த மனுஷன் விஷயத்துல இறங்காது. ஏனென்றா ரஹ்மான் ரஹீம் என்றுதான் ஓதுறோம். துனியால தான் அவன் ரஹ்மான், கியாமத்துடைய நாள் ரஹீம் தான். நல்லடியார்களுடைய விஷயத்துல மட்டும்தான் இறக்கமவன், பாவிகளுடைய விஷயத்துல இறக்கம் காட்டுறவன் அல்ல. ஹதீஸ்ல வருவது, இவன் அழுது 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 கண்ணீர் முடிஞ்சு எவ்வளவு அழுதாலும் அவனுடைய காதுகள் செவி மெடுக்காது. இமாம் மாலிக் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அதுதான் எழுதுறாங்க, நரகவாதிகளுடைய சத்தத்தை கேட்காம அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாள் இமாம் மாலிக் அலைஹிஸ்ஸலாத்துடைய செவிகள் அப்படியே செவிடாக்கிடுவான். எவ்வளவு கத்தினாலும் காதுல புலாது. இந்த நேரத்துல கதறி கதறி அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் என்னை விடுதலை செய், எப்படியாவது சொர்க்கம் போன், எவ்வளவு கெஞ்சினாலும்
குர்ஆன்ல ஒரு பயங்கரமான வார்த்தை அல்லாஹ் சொல்றான். பயங்கரமான வார்த்தை அல்லாஹ் சொல்றான், காலக்ஸௌ ஃபீஹா வலா துகல்லிமூன். நாசமா போங்க, பேச மட்டும் வரவானம் கியாமத்துல என்னையோட. குர்ஆன எடுத்து வாரும். யக்ஸௌ என்ற சிறுமப்பட்டு போறது, அழிஞ்சு போறது, நாசமா போறதுக்கு செல்லுவா. நாசமா பேசிடுமோ, ஆனா என்னையோட கியாமத்துல பேச வரவானோம். துனியால நாங்க எல்லாம் சொல்லிட்டோம், நாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டோம். துனியால அழுதா என்ன நன்மை, அழுத எவ்வளவு பாவம் மன்னிக்கப்படும் எல்லாம் சொல்லிட்டோம். ஆனா துனியால கணக்கெடுக்கல. கியாமத்துல அழுதா நாங்க கணக்கெடுக்க மாட்டோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசியாக இந்த ஹதீஸோட முடிச்சு கொள்றேன். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயங்கரமான ஒரு ஹதீஸ் ஒன்று சொன்னான். இந்த ஹதீஸ வாழ்க்கையில எடுங்க. கியாமத்துடைய நாள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இது அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யௌமல் கியாமா. கியாமத்துடைய நாள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத் அல்லாஹ் தஆலா கூப்பிடுவான். கூப்பிட்டதுக்கு பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்றான். சுருக்கமாக சொல்ற நீண்ட ஹதீஸ், புகாரில வரக்கூடிய ஹதீஸ். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுவான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உன பிச்சிலங்கள்ல, உன சந்ததிகள்ல, உன பரம்பரையில சொர்க்கவாதியும் நரகவாதியும் பிரிச்சு வைங்க. சொர்க்கவாதிகள் ஒரு பக்கம், நரகவாதிகள் ஒரு பக்கத்தை பிரிச்சு வைங்க. இந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, யா அல்லாஹ், இவ்வளவு பெரிய உம்மத்துல இவ்வளவு பெரிய பிச்சிலங்கள்ல எப்படி சொர்க்கவாதிகளை தனியா நரகவாதிகளை தனியா பிரிக்கிறது? சொன்னா அது ரொம்ப லேசி ஆதம், ரொம்ப லேசான விடயம். கேட்டாங்க எப்படி யா அல்லாஹ்? சொன்னாங்க அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், மின் குல்லி அல்ஃபின் 999 ஃபின் நார் வ வாஹிதுன் ஃபில் ஜன்னah. அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹு அக்பர். சொன்னாங்க 999 பேர் உட பிச்சிலங்கள்ல நரகவாதி, ஒரே ஒரு மனிதன் சொர்க்கவாதி. இப்ப பிரிக்கலும் லேசா. இத சென்ன உடனே சஹாபாக்கள் அழுதாங்க. கண்ணியமிக்கவர்கள் அழுதாங்க. அழுதுட்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்னோட உம்மத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சத்துல 999 பேர் நரகவாதி என்றா எங்கட நிலைமையெல்லாம் என்ன யா ரசூலல்லாஹ்? அழுது கேட்டாங்க. நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பஷாரத் என்ன தெரியுமா? அபிஷிரு அபிஷிரு, உரிமையாயிருங்க, பஷாரத் செல்றோம் சொன்னாங்க. கியாமத்துடைய நாள் மத்த நபிமார்களுடைய உம்மத்துடைய நிலைமையில தான் அல்லாஹ் இப்படி நரகவாதிகளை கணக்கெடுப்பான். ஆனா ஏண்ட உம்மத்துல விஷயத்துல இன்னக்குமா பைன உம்மத்தையும் 2 உம்மத்துகளை ஒன்று சேர்ப்பான் அல்லாஹ். அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத், அதாவது எங்களோட இன்னொரு உம்மத்தை ஒன்று சேர்ப்பான். இந்த 2 உம்மத்தை ஒன்று சேர்த்துதான் 999 பேர் நரகவாதி, ஒருத்தர் சொர்க்கவாதி என்ற தரத்தீப பிரிப்பான். கேட்டாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், அந்த உம்மத் யார்? எந்த நபியில உம்மத்? சொன்னாங்க, இந்த நபி, இந்த உம்மத்துக்கு நபி உண்டு இல்ல, இவங்க கடைசி காலத்துல வரக்கூடிய பயங்கரமான உம்மத், இவங்க தான் யஅஜூஜ் மஅஜூஜ் என சொல்லக்கூடிய கூட்டம். இந்த கூட்டத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கட உம்மத்தையும் அல்லாஹ் கியாமத்துல உண்டா வைப்பான், வெச்சிதான் நரகவாதிகளை பிரிப்பான். அப்படி என்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யஅஜூஜ் மஅஜூஜ்ல 999 பேர் நரகம், எங்கட உம்மத்துல ஒருத்தர் சொர்க்கம் என்றா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எங்களோடையும் சேர்ப்பானா? என்னைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னாங்க, நான் அல்லாஹ் கிட்ட ஆதரவு வைக்கிறேன், கியாமத்துடைய நாள் ஏண்ட உம்மத்துல 3ல் 1 சொர்க்கத்துல ஈக்கணும் என்று ஆதரவு வைக்கிறேன். அவ்வளவு இரக்கம் உள்ள நபி எங்கட விஷயத்துல. அதுக்கப்புறம் சஹாபாக்கள் எல்லாம் கத்தினாங்க, தக்பீர் சொன்னாங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். திருப்பியும் சொன்னாங்க, இன்னும் ஒரு பஷாரத் சொல்றேன், நான் அல்லாஹ் கிட்ட ஆதரவு வைக்கிறேன், சொர்க்கத்துல 2ல் 1 பாதி எங்கட உம்மத் ஈக்கணும் என்று அல்லாஹ் கிட்ட கேட்பாங்க. சுப்ஹானல்லாஹ். ஏன் தப்பி தவறையும் நரகவாதி ஆகிடப்படாது, நரகத்துக்கு வைத்திடப்படாது. ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த உம்மத்துடைய விஷயத்துல இரக்கமுள்ள ரப்புடைய இறுதி தீர்மானம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதரவு வச்சாங்கதான், ஆனா அல்லாஹ்வுடைய இறுதி தீர்மானம் என்ன தெரியுமா? அந்த இரக்கமுள்ள ரப்புடைய இறுதி தீர்மானம் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ஹதீஸுல் குதுஸில சொல்றதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துறாங்க, கியாமத்துடைய நாள் இந்த உம்மத்தை அல்லாஹ் முழு உலகத்தில் ஈக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் தஆலா 120 சஃப்களை நிப்பாட்டுவான். 120 சஃப், ஒவ்வொரு சஃப்பாக நிப்பாட்டுவான். இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தீர்மானம் 80 சஃப்
முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய உம்மத்தாக தான் இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே அந்த பயங்கரமான கொடூரமான நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய மிக முக்கியமான ஒரு காலம் தான் ரமலானுடைய காலம். அல்லாஹ் தஆலா அதுக்கு தான் இறுதி பத்தை தந்தான். 7 மாத முட்டுக்கும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடு. வாழ்க்கையில வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் எப்படி வாழ்றோமோ மவுத் அப்படிதான் வரும். நல்ல விஷயங்களோட வாழ்ந்தோமா மவுத்து நல்ல நிலைமையில அமையும். எவ்வளவு பேர் நல்ல முறையில் அவங்க அடையாளம் காட்டுறாங்க, ஆனா உள்ரங்கத்துல தனிப்பட்ட பாவம். நல்ல முறையில அடையாளம் காட்டின எவ்வளவு மனிதர்களுடைய வாழ்க்கை மவுத்தாகினத்துக்கு பின்னால ஜனாதா அடையாளம் காட்ட இயலாத நிலைமையில இருக்குது. அல்லாஹ் பயந்து கொள்ளும் கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் பயந்து கொள்ளும். வாழக்கூடிய வாழ்க்கையில போதும் எவ்வளவு காலம் இந்த பாவம் செய்து செய்து பாவத்தை பிள்ளைகளுக்கு பழக்கி பழக்கி எவ்வளவு காலம் இப்படி ஈக்க போறோம். செய்த பாவங்களுக்கு தௌபா செய்வோம். தேவையில்லாத விடயங்களை பேசுறதோடு தவிர்த்து கொள்வோம். 7 மாத முட்டுக்கும் இந்த கடைசி 10 நரகத்தில இந்த விடுதலையாகக்கூடிய விடயத்தை பத்தி அல்லாஹ் கிட்ட அதிகமான முறையில கேட்போம், அழுவோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தைகள் என்று சொல்லக்கூடிய அந்த சீதேவிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. துனியால வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த உம்மா வாப்போ கொண்ட வாழ்க்கையில நாங்க சொர்க்கவாதி ஆகக்கூடிய பாக்கியத்தை எல்லாத்துக்கும் நசிபாக்குவாயாக. யாருடைய தாய் தந்தையெல்லாம் கபராளிகளாக வாழ்றாங்களோ அவளுடைய கபர்களை விசாலமாக்கி வைப்பாயாக. யாருடைய தாய் தந்தையெல்லாம் இன்னும் ஹயாத்தோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ அவளுக்கு ஆபியத்தான ஆரோக்கியமான நீண்ட ஆயுள நசிபாக்குவாயாக. ரமலானுடைய இறுதி கட்டங்கள் இருக்கிறோம் ரஹ்மானே. 25 நோம்பு எங்களை விட்டு போக போகுதியா அல்லா, இன்னும் ஒரு சில தினங்கள் தான் நீக்குதியா அல்லா. யாரெல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்துல நோன்பாளிகளாக இருந்தாங்களோ அத்துணை நோன்பாளிகளுடைய நோன்பை கபூல் செய்து கொள்வாயாக. அவர்களுக்கு பூர்த்தியான கூலிகளை கொடுப்பாயாக. கவலையோட வழி அனுப்பி வைக்கிறோம் யா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷஹ்ரு ரமலான், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷஹ்ரு ரமலான், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷஹ்ரு ரமலான். கவலையோட கண்ணீரோட வழி அனுப்புறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இதுக்கு போறோம் இந்த ரமலான வாழ்க்கையில் அடைவோமோ இல்லைன்னு எங்களுக்கு தெரியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல நாங்க மண்ணுக்கு மேலாலையா மண்ணுக்கு கீழாலையாண்டும் எங்களுக்கு தெரியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரமலான வாழ்க்கையில அதிகமான ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். வாழ்க்கையில எவ்வளவு தவறுகளை தப்புக்களை ஒளிஞ்சு மறைஞ்சு செஞ்சிருக்கிறோம் யா அல்லாஹ். யாரும் பார்க்க மாட்டாங்க என்ற தைரியத்துல செய்யறோம் யா அல்லாஹ். செய்த தவறுகளை கொண்டு கடைசி நேரத்துல பிடிக்காதே யா அல்லாஹ். கேவலமான மௌத்தை தந்திராதே அல்லாஹ். பயங்கரமான முடிவு எங்களுக்கு தந்திராதே அல்லாஹ். நல்ல மௌத்தை எங்களுக்கு தாயா அல்லாஹ். யாருக்கும் அநியாயம் செய்யாத நிலைமையில யாருடைய பதுவாவும் குமாராகாம யாருக்கும் ஒரு ரூபா கடன் இல்லாத நேரத்துல நல்ல முறையில நோன்பாளிகளாக மக்கா முக்கர்ரம மதீனத்துல் முனவரால இஹ்ராம் கட்டிய நிலைமையில ஹஜ்ஜுடைய நிலைமையில எங்க எல்லாத்துக்கும் மௌத்தை தந்தீங்க எல்லாத்தையும் கண்ணியப்படுத்தியா அல்லாஹ். யா அல்லாஹ் என்னென்ன விஷயங்கள் இந்த இடத்துல கேட்டோமோ கேட்க மறந்தோமோ அத்தனை விடயங்களையும் கேட்டதாக கபூல் செய்து கொள்வாயாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.